இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு வீடியோவாக வரும். இப்போ வந்து எப்பயும் போல நம்ம தச்சு வச்சுருக்கோம். ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பைப்பிங்லாம் கொடுத்துட்டு முன் பீஸு எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்படி தச்ச ப்ளவுஸில் நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம நாட்டுக்கு திருப்புற மாதிரி திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு நான் வீடியோலாம் காமிக்கிறேன், அடுத்து வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பின்னாடி நம்ம இன்னும் 2.5 இன்ச்சு பீஸில் வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து ரெடி பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச்சு பீஸை வந்து நம்ம முக்கோணமாக மடிக்கணும். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டேவும் ரவுண்ட் நெக்கில் பைப்பிங் கொடுத்து ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சுருக்கோம். வச்சதில் வந்து இந்த மாதிரி முக்கோணம் 2.5 இன்ச்சு முக்கோணம் பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களால் டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிற முடியும். ஏன்னா கிளாஸ் போய் தான் நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீடியோ பார்த்தே நம்ம அழகாக வந்து ஒரு டிசைன் வந்து தைச்சிடலாம். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் நான் ஒவ்வொரு டிசைனும் நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். நான் டெய்லர் கிளாஸ் வந்து நான் ஒரு 3 மாதம்தான் நான் போனேன். ஆனால் 3 மாதத்தில் வந்து தைக்க மட்டும் ஃபேஸிக் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து யூடியூப்னால தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக உங்களாலேயும் கற்றுக்கிற முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் வீடியோ வந்து எடுக்க முடியலை அப்படின்னு. இந்த மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி அந்த 1 இன்ச்சு பீஸை வந்து கிராஸ் பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம தச்சு திருப்பும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதை வந்து ஒரு 2 இன்ச்சு பீஸாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கழுத்து பைப்பிங் கொடுத்ததில் வந்து ஒன்றுனா வச்சு நம்ம அடிச்சுட்டே வரணும். நம்ம ஒவ்வொரு பீஸையும் நெருக்கமாக வச்சு அடிச்சுட்டே வரணும். அப்போ தான் வந்து பாசி வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு அது அழகாக தெரியும். தள்ளி தள்ளி வச்சோம்னா அந்த பாசி வந்து தைக்கும்போது அந்த கேப் விழுக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பீஸ் முடிகிற இடத்துல அடுத்த பீஸ் நம்ம வச்சு நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த தச்ச பின்னாடி அந்த சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி வச்சு அடிச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அழகாக வந்து எப்படி நான் வச்சு அடிச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ அடித்து வச்சதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் நெக்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம டிசைன் பண்ண முக்கோண பீஸை வந்து நம்ம ரவுண்டில் வச்சு அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் நம்ம தச்ச ப்ளவுஸில் வந்து டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறது.
ரவுண்டில் நம்ம லேஸ் வச்சு நம்ம அடிச்சுட்டு இன்னும் 2.5 இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு ஒரு பூ சேஃபுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு ஊசியால் கீழே மேலே இந்த மாதிரி குத்திட்டு நம்ம வரும்போது ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பூ சேஃபை வந்து நம்ம ரெடி பண்ணி அப்படியே நம்ம அந்த 2க்கு நடுவில் வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான பூ சேஃபும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம பாசி வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சு தைங்க. ஒவ்வொரு பீஸையும் நம்ம நெருக்கமாக வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும். இந்த முக்கோண பீஸில் வந்து நம்ம ஒவ்வொரு பாசியாக வச்சு நம்ம தைச்சிட்டே போயிடலாம். இப்போ இந்த கயிறு மாதிரி நம்ம வச்ச பீஸில் வந்து ஒவ்வொரு பாசியாக வந்து அப்படியே உள்ளேருந்து குத்திட்டு அந்த இந்த சைடு வரந்துண்டிக்கு அந்த பாசியை வச்சு ஒரே நூலில் அப்படியே கூர்வையாக நம்ம தைச்சிட்டே போகணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு நேரம் உள்ளே குத்தி அடுத்த கயிறு வர்றதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக நம்ம குத்திட்டு இந்த இடத்துல நம்ம பாசி வச்சுட்டு அப்படியே ஜாயிண்டாக அந்த கயிறுக்குள்ளேயே நம்ம குத்திட்டு ரெடி பண்ணிடணும். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.